உலகிலேயே மிக உயரமான ஐம்பொன் நடராஜர் சிலை 18 அடி உயரத்திற்கு 9 டன் எடை கொண்ட ஐம்பொன் உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டது. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த ஸ்தபதி ராஜா என்பவர் பாலமுருகன் சிற்ப கலைக்கூடம் என்ற குருகுலம் வைத்து பஞ்ச உலோக சிலைகள் வடிவமைத்து வருகிறார். 3 தலைமுறைகளுக்கு மேலாக ஸ்தபதி ராஜாவின் முன்னோர்கள் சிலை வடிவமைப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் மகாதேவமலை பகுதியைச் சேர்ந்த இந்தோ ஆட்டோ டெக் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் ஆனந்தர் சிவா என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடராஜர் ஐம்பொன் சிலை வடிவமைக்க சேலம் கண்ணங்குறிச்சி ஸ்தபதி ராஜாவிடம் கேட்டுள்ளார். இதற்காக சுமார் 9 டன் எடை கொண்ட தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், துத்தம் ஆகிய ஐம்பொன் உலோகங்களை கொடுத்து 2 வருடங்களுக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட சிற்பிகள் விரதம் இருந்து பிரம்மாண்டமான நடராஜர் சிலையை வடிவமைத்துள்ளனர். மேலும் விநாயகர், பாலமுருகன், காமதேனு, பெருமாள் தாயார், மகாமேரு, காரைக்கால் அம்மையார், பதஞ்சலி முனிவர்கள், வியாகர பாதகர், தீபலட்சுமி, நந்தி ஆகிய சிலைகளுடன் சிவன் பார்வதி இந்திரலோகத்தில் காட்சியளிப்பது போல் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஸ்தபதி ராஜா செய்தியாளர்களிடம் கூறும் போது, வேலூரைச் சேர்ந்த ஆனந்த் சிவா என்பவர் 18 அடி உயரத்தில் பஞ்ச உலோக நடராஜர் சிலை அமைக்க வேண்டும் என கேட்டிருந்தார். அதற்காக பஞ்ச உலோகத்தால் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நடராஜர் பார்வதி அம்மாள் சிலை வடிவமைத்துள்ளோம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பு பெற்ற இந்த சிலை வருகின்ற புதன்கிழமை அன்று சேலத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு வெள்ளிக்கிழமை வேலூர் மாவட்டம் குடியாத்தம்காட்பாடி சாலையில் உள்ள மகாதேவமலையில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளது. இந்த பிரம்மாண்டமான நடராஜர் சிலையை வடிவமைக்க இரவு பகல் பாராமல் 30க்கும் மேற்பட்ட சிற்பிகள் விரதம் இருந்து ஆகம முறைப்படி நடராஜர் சிலை 18 அடி உயரத்திலும், பார்வதி அம்பாள் சிலை 10.25 அடி உயரத்திலும் வடிவமைத்துள்ளோம். உலகிலேயே மிக உயரமான 9 டன் எடை கொண்ட 18 அடி உயர இந்த நடராஜர் சிலை மகாதேவமலையில் சிவன் பார்வதி இந்திரலோகத்தில் காட்சியளிப்பது போல் வைக்கப்பட உள்ளது என்று கூறினார். இந்த பிரபஞ்சத்தில் 4 யுகங்கள் அனைத்து ஜீவராசிகளும் வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய யுகமானது கலியுகம். அதாவது கலியுகம் அப்படின்னு சொன்னாலே அந்த முதல் யுகம் தோன்றும்போது பிரபஞ்சத்தில் மானிடர்கள் சுமார் 8 அடி உயரத்திலிருந்து 10 அடி உயரம் அவங்களுடைய அளவு பரிமாணங்களோட இறைவன் அவங்கள ஜனிச்சிருக்காரு. 2வது யுகம் தோன்றும்போது 7 அடி உயரத்திலிருந்து 8 அடி உயரம் அவங்கள ஜனிச்சிருக்காரு. 3வது யுகம் தோன்றும்போது 6 அடி உயரத்திலிருந்து 7 அடி உயரம் அவங்கள ஜனிச்சிருக்காரு. இந்த 4வது யுகம் கலியுகத்தில் இன்றைக்கி நாம் கடந்து வந்துட்டுருக்கிற இந்த காலங்களில் 4.5 அடி உயரத்திலிருந்து 5.5 அடி 6 அடி 6 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் 100% இந்த கலியுகம் அழிவை நோக்கி நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலமானது அந்த முதல் யுகத்தில் தோன்றிய ஒரு அமைப்புப்படி இந்த 4வது யுகத்தில் இந்த பரமேஸ்வரன் பார்வதி இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, மன்னர்கள் காலத்தில் முறைப்படி ஆகமத்துக்குட்பட்டு ஐம்பொன் விக்கிரகம் நடராஜர் பார்வதி அந்த திருமேனியை 3 அடி உயரத்திலிருந்து 4 அடி உயரம்தான் இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்குது, இறைவனுடைய அனுகிரகம். அதுக்கப்புறம் கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தஞ்சாவூரில் சிறப்பு வாய்ந்த இடத்துல மகாராணி அரசாட்சி பண்ணுறாங்க. அவங்க காலத்தில் 7.25 அடியிலேருந்து 8 அடி உயரம் இந்த ஐம்பொன் நடராஜரும் பார்வதியும் அமைஞ்சிருக்காங்க. அது மாதிரி அதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே போஜ விக்கிரகத்தில் பெரிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி இங்கே அமையக்கூடிய நம்ம மகாதேவ மலை, அதாவது
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து காட்பாடி போகிற வழியில் மகாதேவ மலை, மலைக்கு பேரே மகாதேவ மலை. அந்த மகாதேவ மலைக்கு இது அமையக்கூடிய இந்த விக்கிரகமானது ஐம்பொன்னில் முறைப்படி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு முறையாக செஞ்ச இந்த விக்கிரகம் 13.25 அடி உயரம். இதுக்கு 2.25 அடி கல்கார பீடம் போட்டால் 16 அடி உயரம். இது உலக அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம். அப்படி ஒரு அமைப்பு, இதை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்பு இண்டோ ஆட்டோடெக்கு கன்சர்ன் அப்படிங்கக்கூடிய ஆனந்த் சர்மா அப்படிங்கிற ஒரு ஆனந்த் சிவா அவருக்கு இது ஒரு பெரிய கொடுப்பனை கிடைச்சிருக்குது. அவர் பேரிலேயே அந்த ஆனந்த சிவா, அந்த ஆனந்த சிவா அப்படியே பிரம்மாண்டமாக நமக்கு பின்னாடி தோண்டிட்டு இருக்கிறாருன்னா, இது கலியுகத்தில் இதுதான் வரப்போகிற காலங்களில் அந்த அழிவுலேருந்து மீட்டு மீண்டும் அந்த முதல் யுகத்தில் எப்படி ஜனங்க எல்லா விதமான ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு அந்த அமைப்பை அந்த பரிபூரணமாக அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய இவருக்கு ஆனந்த சிவாவுக்கு இறைவனுடைய எல்லா அருளும் கிடைக்கிற அமைப்பு அவருக்கு கிடைச்சிருக்குதுன்னா, இது இந்த பிரபஞ்சத்தில் இதை விட சிறந்தது. இதுக்கு மேலே ஈசன் ஏதாவது அருள்பாலித்தானே தவிர வேறு எதுவும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு இது அமைஞ்சிருக்கு. இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னா, கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஆலயத்தில் இந்த நடராஜர் பார்வதிக்கு அவருடைய வலது பாகத்தில் விநாயகப் பெருமானும் இடது பாகத்தில் பாலமுருகனும் அதனோட துணையாக காமதேனும் அதை துணையாக பெருமாள் தாயாரும் அதனுடைய துணையாக மகாமேரு அதனுடைய துணையாக காரைக்கால் அம்மையார், பதஞ்சலி முனிவர்கள், வியாகரபாதகர், நால்வர், தீபலக்ஷ்மி, இது அப்படியே புடைசூழ இந்திரலோகத்தினுடைய நந்தி பகவான். இது இந்திரலோகத்தினுடைய காட்சியை பிரதிபலிக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயும் இல்லை. இதுதான் முதல்ல தோன்றியிருக்காரு. இதனுடைய சிறப்பு அம்சம் உலகத்தில் இருக்கிற அனைத்து சீவராசிகளும் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பரிபூர்ணமாக ஆசி, இறைவனுடைய ஆசி கட்டாயமாக கிடைக்கும். அதனுடைய அமைப்பு தான் இந்த சிறப்பு. இதனுடைய தோராயமாக இதனுடைய உலோகத்தினுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 9 டன்னு முறைப்படி ஐம்பொன்னில் தயார் பண்ணியிருக்கு. இது காலங்கள் சுமார் 2 வருஷ காலம். அதான் இது 13.25 அடி உயரம். நடராஜர் மட்டும். அம்பாள் 10.25 அடி உயரம். எங்கேயுமே இல்லை. இது இங்கே அமைச்சிருக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. இதுதான் முதல் டைம். அப்புறம் இல்லை, இதை வடிவமைக்கிறதுக்கு என் கூட உறுதுணையாக ஒரு 25-30 சிற்பிகள் என் கூட இரவு பகல் பார்க்காம, நான் எப்படி ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு அந்த முறைப்படி இதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி என் குருகுலத்தில் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே 100% முழுமையாக அந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டு அவங்க உணவு உண்றதுலேருந்து உடுக்கிற உடையிலிருந்து அவங்க உறங்கக்கூடிய காலம் முதல் கொண்டு அந்த முறையாக இருந்து அமைச்சதுனால தான் இவ்வளவு அற்புதமாக இந்த திருவடி அமைப்பு அமைஞ்சிருக்குது. இந்த பிரம்மாண்டம் இது நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை இங்கேருந்து புறப்படுது மகாதேவ மலைக்கு. வர வெள்ளிக்கிழமை அங்கே பிரதிஷ்டை ஆகுது. என் பேர் டாக்டர் ராஜா ஸ்தபதி, பாலமுருகன் சிற்பக்கலைக்கூடம்.
அண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. அண்ணா அண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்க. அதுதான் ஃபோட்டோ எடுத்தோன்னா போதும் சொல்லிடாதீங்க. அண்ணா 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 ஒரே நிமிஷம் பின்னாடி வாங்க எல்லாரும். போட்டு போவாங்க சார். Thank you.